ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து களிமண்ணால் வந்து மண்பாண்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன். வாங்க நீங்களும் இதை இப்போ செஞ்சுருக்கீங்களா அப்படி பார்க்கலாம். தவளை, தண்ணி குடிக்கிற கிளாஸு, அடுப்பு, சரி சரி இந்த மாசக்கிருத்திக்கு வருதா, தோசைக்கல், அப்போ செவ்வாய்க்கிழமை வர்றது பாட்டிமா மாவு வச்சுருக்குங்க. மாவு அரைச்சி வச்சுக்கிறேன் சோறை இட்லி ஊற்றுறதுக்கு. சரி கரண்டி, அடுத்த திங்கக்கிழமையா வர திங்கக்கிழமையா, அம்மி, இப்போ வேரி வேலை மகேஷு பாருங்க சாதம் வடிக்கிற வடித்தட்டு. அடுத்த வாரமாக ஃபுல்லாக ஏரி வேலை சனிக்கிழமை சாப்பாடு செய்யலாம். ஆமாம் ஆமாம், அதான் வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். நான் சனிக்கிழமெலாம் ஊட்ட தான் இருப்பேன். வச்சு சாப்பாடு செய்ய போகிறோம். ஏன்னு வச்சுக்க அங்கெல்லாம் மழங்க உங்ககிட்ட பேச முடியாது, சொல்ல முடியாது. இங்கே ஓடிங்க செட் ஆகாது. சனிக்கிழமை வந்துட்டு ஒரு வழியா அடுப்பு செய்தா அங்கே கேட்டு அடுப்பு. சரி, நல்ல நாள் தான் பாட்டி கிட்டமையெல்லாம் கழிஞ்ச பிறகு அடுப்பு வச்சு நம்ம சனிக்கிழமை வர மாரி போகிறோம். ஐயோ எங்கள் ஓடுது வந்துட்டு திங்கக்கிழமை வெள்ளையூருக்கு போகிற மாரி பாரு. பத்திரிக்கை அடுப்பு வச்சாச்சு, வருது. அடுப்பு வச்சாச்சு, நாலாவது வச்சாச்சு, பத்திரிக்கை வைக்கல போகல வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு அடுப்பு நம்ம செஞ்சாச்சு. இதே போல் தாங்க சின்ன வயசில் நாங்களாம் வந்து களிமண்ணால் நாங்கள் இந்த மாதிரி அடுப்புலாம் மண்பாண்டங்கள்லாம் செஞ்சு விளையாடுவோம். வாங்க தோசை ஊற்றலாம். கரண்டியில் மாவு எடுத்தாச்சு, மாவு ஊற்றியாச்சு, தோசை ஊற்றியாச்சு. தாங்கத்தை கூட இல்லைன்னு எனக்கு மனசு அடிச்சுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சாங்க. நீங்கள் அதே போல் வந்து சின்ன வயசில் களிமண் எடுத்து தான் நாங்களாம் செய்வோம். களிமண் எடுத்து நீங்களும் இதே போல் வந்து பாண்டங்கள் மண்பாண்டங்கள்லாம் செஞ்சு சின்ன வயசில் விளையாடி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.